நமச்சிவாய சிவாய நம ஓம். திருப்பாம்பு அம்பரம். திருப்பாம்புரம் பாம்புகளால், பாம்பு இனங்களால் பூஜிக்கப்பட்ட மிக அருமையான பக்தி ஸ்தலம். சேஷபுரம், உரகபுரம் என்ற பெயரும் உண்டு. சர்ப்பங்களால் கஷ்டம், ராகு கேத்து தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக, சாப விமோச்சனமாக இந்த கோவில் அமைந்துள்ளது. பொதுவாக சிவன் கோவில் பிராகார மதில் சுவர்களில் நந்தி பகவான் காட்சி தருவார். ஆனால் இந்த கோவில் அழகான பாம்பின் உருவம் அழகாக பல இடங்களில் காட்சி தருவது விசேஷமானது. கும்பகோணம், மயிலாடுதுறை அருகில் உள்ள இந்த அரிதான ஒரு ஸ்தலத்தில் ஒரு பக்தி பரவசம் தரும் நிகழ்ச்சி 26/5/2002 பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை அன்று பாம்பானது அந்த திருக்கோவிலுக்கு வந்து தனது தோல் சட்டையை திருமாலையாக பெருமானுக்கு அணித்து உள்ளது. மிகவும் அருமையான ஒரு பக்தி பரவசம் தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. இந்த ஸ்தலம் நவகிரகங்கள் கிடையாது, நவகிரக பரிகார ஸ்தலமாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தடை நிவர்த்தி நீக்கி நல்ல திருப்புமனை தருவதாகவும் அமைந்துள்ளது. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் இவர்கள் அத்தனை பேரும் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்திற்கு சென்று வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல திருப்புமுனைகள், வாழ்க்கையில் மகிழ்ச்சி, விஷ தோஷ நிவர்த்திகள் எல்லாம் கிடைக்கும் என்பது நிச்சயமாக நமக்கு பெருமானுடைய அருளால் கிடைத்துள்ளது. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம். அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. சர்வ தோஷங்களும் நீங்க திருப்பாம்புரம் கோயில். இந்த கோயிலுக்கு வரணும்னா அதுக்கும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லை, பாம்பை பார்த்தா படையும் நடுங்கன்னுவாங்க. ஆனால் இந்த பாம்பை பார்க்குறதுக்காகவே ஏகப்பட்ட கூட்டம் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கு. இது ராகு கேது பரிகார தலம்ன்றதுனால இன்னும் அதிகமாகவே இப்போ மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலுக்கு வரணுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு குடிப்பினை இருக்கணும். நல்ல நேரம் பிறந்தால் மட்டுமே இங்கே வர முடியும்னு சொல்கிறாங்க. திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில். உண்மையிலேயே இந்த கோயிலில் வரும்போதே நம்மளை அறியாமல் நமக்கு நல்ல நேரம் பிறக்கும். நன்றி, வணக்கம்.